இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 27, 2026, 27/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 9:20 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி மாலை 6:17 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் கௌரவத்துக்கு குறைபாடு இருக்காது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த அலையில் விட்டு அந்த அலையில் குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பங்காளி சண்டையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த நட்சத்திர குழந்தைகளாகட்டும், இந்த நட்சத்திர பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், தங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய படிப்பு அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்தும். அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் இடக்காமல் பேசுவீங்க, எகத்தாளமாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அதுவே தலைகணமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகளால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால மனசை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நெகட்டிவாக எதிர்பார்க்குறீங்க, ஆனால் பாசிட்டிவாக வரப்போகிறது. ஆனால் பாசிட்டிவ் வரலையேன்ட்டு கவலைப்படுவீங்க. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் தானாக வரும். அது வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி பொறுமையை அதிகம் செலவிடுவது நல்லது. அதிகமாக பொறுமை காத்தீங்கன்னா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை, அதுவும் சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழிலில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்தில் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், நகைகள் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இன்றைக்கி முதலீடு பண்ணால் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் வளமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார். ராசிநாதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு செயல்படுவீங்க. இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பண விவகாரங்களில் உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இன்று உங்களுக்கு நட்புகள் மூலமாகவும் காதல் விஷயத்திலும் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அதீத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்று பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி, மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். யார் கேட்டாலும் உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷ மிகுதி இருக்குது. குதூகலமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் சில ரகசிய செய்திகள், அதாவது வீட்டுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமல் சில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுக்காக செலவுகள் செய்து மன நிறைவை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தொழில்துறையினருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் முதலீடுகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்கள் விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பாலினத்தவர்களுக்காகவோ அல்லது கலைத்துறை சார்ந்த அல்லது மீடியா தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் அதிகரிச்சதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்று உங்களுக்கு வெற்றி கழிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல இத்தனை நாளாக உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும், உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்திலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக மேல் படிப்புக்காக முயற்சிகள் எடுத்தால் அதற்கான அப்ளிகேஷன் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மேல் படிப்புக்கான கடல் கடந்த பயணத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே உங்கள் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மேல் படிப்புக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் இஸ் பவர்ஃபுல். நீங்கள் சொல்கிறது தான் அங்கே சட்டமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். வாக்குஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், இல்லை இந்த வழக்கறிஞர் சம்பந்தமான படிப்பு ஏதாவது பிஏ எல்எல்பி அது சம்மந்தமாக என்ட்ரன்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய எக்ஸாமில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப கௌரவம் உயர்கின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும், லாபங்கள் பெருகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவர்களை மயக்கி எதிரிகளையும் உங்களுக்கு தன்வசப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய தந்தை விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அனாவசிய பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் எல்லோருக்குமே வெற்றிகள் நிரந்தரமாகும்.
அதே சமயம் தந்தையுடைய தொழிலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு தந்தை மூலமாகவே சில உபதேசங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வெற்றிகள் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க, அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அனாவசியமாக பேசினீங்கன்னா பிரச்சனை தான். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அவர்கள் தவறை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்க தப்பை பெருசு பண்ணி பேசினீங்கன்னா உங்கள் தப்பு வெளி உலகத்துக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் அது நிரந்தர வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகள் அல்லது பேச்சுக்களால் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் உங்களால் பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உத்தியோகம் இல்லை, உத்தியோகத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல அவப்பெயர், இப்படி எல்லாமே சங்கடமாக இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தனித்துவம் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் இருங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ இல்லை இந்த கணவன் மனைவி உறவில் டைவர்ஸ் சம்பந்தமாக கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். நீங்கள் ஆசைப்படுற தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலையில் ஒன்றா உங்கள் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அரசாங்க ரீதியான அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய நகை வாங்கும் முயற்சிகளிலோ பண விரயம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லை. குடும்பத்தில் சந்தோஷ முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், நாளைக்கு ராசிக்குள்ளே வராரு. விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், எதிரிகளுக்கான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் கொஞ்சம் வீட்டில் பொருட்களை கவனமாக வைங்க. இல்லாட்டி யாராவது ஒருத்தர் குறிப்பாக உங்கள் தந்தை வழி உறவுகளால் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது விரயத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் அலைச்சலை சந்திப்பார்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலைகள் அதிகரிக்கும். இது நடக்கலையே, அது நடக்கலையே, இப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சு, இவர் இப்படி பேசிட்டாரே, அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்ட்டு நடந்த விஷயத்தை இன்றைக்கி அசை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாடு அசை போடுற மாதிரி நீங்கள் நடந்த விஷயத்தை தான் யோசிப்பீங்களே தவிர நடக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கி யோசிக்க மாட்டீங்க. ஆனால் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு எண்ண விரயங்களை ஏற்படுத்தும். தேவையற்ற நினைவுகளால் சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான மனால். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிடிவாதமாக செயல்படுவீங்க. அவங்கக்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அவங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவப்பெயர் மட்டும் இல்லை, அசிங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி பொருள் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்று உங்களுடைய
சக பணியாளர்களின் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆனால் எதிரிகள் நீரு பூத்த நெருப்பாக இருக்கிறனால என்றைக்குமே ஏதாவது வில்லங்கம் வந்ததுன்னா அந்த வில்லங்கத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அதனால் இன்றைக்கி அந்த உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நிதானமான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் உங்களுடைய சில எண்ணங்கள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசிய விஷயங்களுக்கு யோசனை செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் சாதனை செய்வதற்கான நேரம் இது. அதனால் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களிலாகட்டும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக சரி உத்தியோக ரீதியாகவும் சரி மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். சுய முயற்சியின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு அந்த பதவி வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால கொஞ்சம் சலிப்புத்தன்மை ஏற்படும் அல்லது முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக உங்களுடைய யோசனையின் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களை பற்றி அவமானப்படுத்துறதுக்காக பேசுகிறவங்க, உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசுகிறவங்களெல்லாம் எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன். அதனால் இன்றைக்கி அலுவலக ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நல்ல மாற்றம் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சற்று நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் விஷயத்தில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அதில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும். அது தாயாரின் சுப செலவாக இருக்கலாம், அல்லது வீடு மனை சார்ந்த செலவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவாக இருக்கலாம். இது எல்லாமே நல்லதுக்கு தான். எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுதல் வராது. உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மேல் அதிகாரிகள் விஷயத்திலும் உங்களுடைய கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு கோபப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிதானமான சூழ்நிலை வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ மிகுதி ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சலசலப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் தேவை. அவசரப்பட்டீங்கன்னா பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. பதற்றமே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி இன்றைக்கி உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் உங்களுடைய இளைய சகோதரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குறிப்பாக உங்களுடைய பரம்பரை சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நற்செய்திகள் வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். கடன், ஆரோக்கியம், தொல்லைகள் இதெல்லாம் விலகும். மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தந்தை விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால தந்தையால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் பையனோ பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் பெரிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. மனசு இனம் புரியாத சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் இருமுறை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது உகந்த நாளாக இருக்கும். மகர ராசி, சந்திராஷ்டம தினம். அதனால் பொறுமை காப்பது அவசியம். அதுவும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன். அதனால் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு இன்றைக்கி குழப்பத்தை ஏற்படுத்தும். தவறான வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிரி பாட்டுக்கு போயிட்டுருப்பான், நீங்களாக வழியை கூப்பிட்டு அவனை சண்டைக்கு வம்புக்கு இழுப்பீங்க. வாடா வா 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 அப்படின்ட்டு முஷ்டி கைதட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் நாங்கள் இவ்வளோ எடுப்போம் அவ்வளோ எடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தப்பாக தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு அப்பா அம்மா கிட்ட வெட்டு கட்டாதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த ஒரு சொல்லாடல் சொன்னாலும் அது எதிர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய சிறு தவறை கூட பெரிதுபடுத்தி பேசி சங்கடப்படுத்துவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பயம் அல்லது நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால அரசாங்க ரீதியாகவோ அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஸ் ரீதியாகவோ நீங்கள் ஏதாவது இன்வால்மெண்ட் ஆயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அந்த வெற்றிகள் உங்களுக்கு நிதர்சனத்தை ஏற்படுத்தாது, வெற்றியை தராது. அதாவது வெற்றி வந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றைக்கி பொறுமை காப்பது அவசியம். பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நிதானமான வெற்றிகள் கிடைத்தாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது. இன்று விவகாரங்களில் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் வார்த்தையை விட்டுட்டு நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களுடைய சங்கடத்துக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், சப்தமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். இதனால் இன்றைக்கி வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சந்திப்பு நிகழும். உங்களுடைய கஸ்டமர் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக பண வருமானத்தில் சங்கடம் இருக்குது. இப்போது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் புதிய உறவுகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஒருத்தர் வந்தார்னா இன்னொருத்தர் வெளியூருக்கு போவார். அதனால் யார் வராங்க யார் போகிறாங்கன்னு ட்ராக் பண்ணுங்கள்.
பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான நேரம் இது. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தப்பான எண்ணங்கள் ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டமும் உங்களை இடித்துரைத்து திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா அதனால் உங்களுக்கு நிதர்சனம் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். அப்படி அவங்க அதுக்கு முயற்சி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயம் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடந்த கால எதிரிகள் மீண்டும் தொல்லைகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொலைபேசி அழைப்புகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் சிதறாமல் இருப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டதுன்னா அனாவசிய பேச்சுக்களால் சங்கடப்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவர்களின் நெருக்குதல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகளால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள். உடம்பு மட்டும் இல்லை, மனசும் இன்னைக்கு உங்கள் சொல் பேச்சு கேட்காது. ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சதுன்னா குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ பண்ணுங்கள். மனசு சாந்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் எதிர்ப்புகள் வெளுக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உறவுகளே, கூட பிறந்தவனே, அண்ணனோ தம்பியோ, அவங்களே உங்களுக்கு எதிரியாக பேசுவாங்க. ஆனால் நட்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை தூக்கி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அதே சமயம் வரும்போதே பணத்தை வச்சு கடன் அடைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு அது பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.